மனசில் பிறந்த தொல்லை போ கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராய் யோத்தி மாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொனடி கமலம் போச்சு போச்சு சுந்தரி சமுந்தரி நிரந்தரி அமையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான கொத்தம்பட்டி மாநகரத்திலே புகழாக வந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்பிகை காளியம்மாள் மாரியம்மாள் முத்தாரம்மாள் என கருள் புரிவார் பச்சாத உயிகை வடநாடு கண்டு மலை மேல்
தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர தேனி மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய கொத்தம்பட்டி மாநகரத்திலே இந்த நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட காளியம்மன் முத்தாரம்மன் மாரியம்மன் திருவாலயம். இந்த ஆலயம் இந்த பெரிய ஆலயம் அப்பேற்பட்ட இந்த காளியம்மனுடைய திருவாலயத்திலே ஐப்பசி மாதம் அழகான வெள்ளியை முன்னிட்டு அம்மாருடைய ஆலயத்திலே கோவில் கொடைவிழா பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது. அப்பேற்பட்ட இந்த ஆலயத்தில் நாமளுடைய வெள்ளிசைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக அன்போடு நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே வெள்ளிசை ஒன்று நடத்துகிறோம் அப்படின்னா முதலாவது வெள்ளுப்பாட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்திலே சாஸ்தாங்கதையைத்தான் முதலாவது ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். ஏன் அப்படின்னா நம்ம அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனா தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா. ஆகையினால் சாஸ்தாங்கதையை நான்கே வார்த்தையில் பாடி முடித்துவிட்டு சக்தி உள்ள காளியம்மனின் திருக்கதைகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை தெரியாமல் பாடினாலும் அதாவது அட்வான்ஸ் கொடுக்கும் போதே நம்ம கிட்ட கோவில்ல இருந்து சொல்லி இருந்தாங்க. எங்க ஏரியாவில எங்க மாவட்டத்துல இது வரைக்கும் வில்லுப்பாட்டு வச்சது இல்ல, மக்கள் வந்து பார்த்ததும் கிடையாது. நீங்க வந்துதான் முதலா வில்லுப்பாட்டே பாட போறீங்க. மற்றபடி கச்சேரி பார்த்திருக்காங்க, கரகாட்டம் பார்த்திருக்காங்க, நாடகம் பார்த்திருக்காங்க, வில்லுப்பாட்டுன்னு இப்பதான் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதாவது வில்லிசையோ சொல்லிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்பேற்பட்ட வில்லுப்பாட்டு வந்து அந்த கச்சேரிகள் பார்த்தோம் அப்படின்னா வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, நடனம் ஆடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, கல கல கலன்னு இருக்கும். ஆமா, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது வேற, அது சினிமாவுல சேர்ந்தது. கரகாட்டமா இருந்தா அவங்களும் வருவாங்க, நல்ல மேளம் வாசிப்பாங்க, 4 பாட்டுக்கு நல்லா நச்சுன்னு நடனம் ஆடுவாங்க, அவங்களும் 2 கேலி பேசுவாங்க, அது ஒரு கலகலன்னு போகும். ஆனா வில்லு பாட்டு அப்படிங்கிறது முதலாவது இருந்து கடைசி வரைக்கும் ஒரு கதையை எடுத்தோம் அப்படின்னா அந்த கதையை இருந்து கேட்கணுமா, இருந்து கேட்க அந்த கதை என்ன முடிவுக்கு வருகிறதோ அதுக்கு பிறகுதான் அந்த வில்லு பாட்டுடைய அருமை தெரியும். ஏன்னா நீங்க முதலாவது பாக்கிய பாத்தீங்களா, அவங்க நினைப்பாங்க என்னமோ 6 பேர் உட்காருக்காங்க, என்னத்தோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் நல்ல ஒரு உடுக்கு வச்சிருக்கான், ஒரு குடம் வச்சிருக்காங்க, கிழவே என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. பெரிய பெரிய ஒரு ஆலயத்துல அன்னதானம் போடுவார்கள். அன்னதானத்தை ருசிச்சு சாப்பிடணும், அழகா சாப்பிடணும். சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு போனா டேஸ்ட் தெரியுமா? தெரியாது. வச்சது எல்லாம் பார்த்து சாப்பிடணும். அதுக்கு பேர் ரசம் வாங்கணும். சரி, ரசம் வாங்கி மோர் வாங்கணும். மோர் வாங்கணும், பாயாசம் வாங்கணும். பாயாசத்துக்கு அப்பளத்தை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட். அதாவது அந்த சாப்பாட்டை எப்படி ருசிச்சு சாப்பிடுறோமோ அது மாதிரி அதை போல சொல்லுவதை இருந்து கவனமா கேட்கணும். அது மட்டும் இல்ல தாத்தா, நம்ம ஏரியாவுல பேசக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கும், இங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கும். நாங்க பேச புரியுதா தம்பி? பேசுற வார்த்தை ஒண்ணுதான், ஆனாலும் கொஞ்சம் பேசக்கூடிய விதம் வேற. ஆமா, அவ்வளவுதான். சரி, ஆகையினால
பாடும் பாட்டில் பழுது குற்றங்கள் இருந்தாலும் ஆனா இந்த வில்லு பாட்டுல மட்டும்தான் அம்மா அம்மா அதாவது கரகாட்டம் வைக்கலாம், கச்சேரி வைக்கலாம், வருவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, போயிருவாங்க. அதெல்லாம் சினிமாவுல உள்ளது. ஒரு தெய்வத்தின் திருப்புகளை எடுத்து பாடணும் அப்படின்னா இந்த வில்லுப்பாட்டால மட்டும்தான் முடியும். இந்த வில்லுப்பாட்டு ஏன்னா தெய்வத்தினுடைய திருவரலாறை சொல்லத்தான் இந்த வில்லுப்பாட்டு, வேற எதுவுமே கிடையாது. ஆட மாட்டுக்காங்க, சினிமா பாட்டு பாட மாட்டுக்காங்கன்னா அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தெய்வத்துக்காக பிறந்தது இந்த வில்லுப்பாட்டு. அதனால இந்த வில்லுப்பாட்டு இருந்தா மட்டும்தான் தெய்வத்தினுடைய வரலாறு. இப்ப அம்மாவை சாமியை கும்பிடுதோம்னா சாமியை கும்பிட்டாலும் போராது, மாவிளக்கு எடுத்தாலும் போராது, திருநீத்து கப்பரை வச்சாலும் போராது, சாமி ஆடி வந்தாலும் போராது. அந்த அம்மா ஏன் பிறந்தா, எதுக்கு பிறந்திருக்கா, அவ கூட பிறந்தது எத்தனை பேரு, நம்ம குடும்பம் மாதிரி தானே. அந்த அம்மாவை ஏன் நம்ம வச்சு கும்பிடுதோம், அந்த அம்மா எங்க இருந்துங்க வந்திருக்கா, அவளை எப்படி கும்பிட்டா எப்படி இருக்கும், அவளுடைய சக்தி என்ன அப்படின்னு தெரியணும்னா இந்த வில்லுப்பாட்டுலதான் சொல்ல முடியும். அம்மா கதை வரலாறு சொல்லணும்னா எந்த தெய்வமா இருந்தாலும். ஆகையினாலே 6 பிழையின் 100 குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதம் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தரும ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை, உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார்
போட அண்ணா வருதுல சத்தம் வருது. இப்ப குலவை போடுவாங்க பாரு. காதை வந்து அடைக்க காதை அடைக்கி என்னத்த குலவை காதை அடைக்கா. இப்போ குலவை போடுறத போடல காது உன் காதை அடைக்க போகுது. போடவே தெரியாது. தாய போடுங்கம்மா ஒரு குலவை நீங்க பொண்ணான குலவை முக்கா முக்கா 3 நேரம் ஆயம் குலவை போடுங்கம்மா. ஐயனுக்கும் ஐயனாக அமரான புலி கூட்டத்தோடு அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அறிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக கரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமி ஆதிவல்லி கைலாசத்தில் ஆதிவல்லி கைலாசத்தில் ஆணி பெண்ணால் முடி குலுங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார் அங்கே அரனோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார். இந்திரலோகம் தன்னதில இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார். சத்தியலோகம் தன்னதில சதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார். அவை கூண்ட லோகத்தில பச்சை மாலு லட்சுமியும் அங்க லட்சுமி பவுசுடனே கொலுவிருந்தார். அவன் பவுசுடனே கொலுவிருந்தார். முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அங்க அகத்தீசரம் புலத்தீசர் அழகு தலை கோட்டு மாமுனி அமரர் தேவர் முனிவரும் அஷ்டண்டுக்கு பாலர்கள் இத்தாதி பேர்களோடு ஈசன் பகவானும் கொலுவிருந்தார். அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய தாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியனும் அன்புகுழி சந்திரனும் ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தார். அன்னை கங்காதேவி கொலுவிருந்தார். அங்கே கொலுவிருக்கும் நாளையில் ஆண்டவன் தான் பகவானை தெய்வலோக ரம்பையர்கள் திருநடனம் ஆடுவார்கள். ரம்பை வருவாள் நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் அம்மா சங்கீதங்கள் பாடுவாள். சங்கீதங்கள் பாடுவாள். அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு நீலகண்டனாக கரை கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்ப்பா
சிவபெருமான் சிவபெருமான் ஆனைத்தோல் போர்வையும் ஆமையா புலித்தோல் ஆசனங்களோடு ஆமா சக்தியோட ஆண்டவன் கைலாசத்திலே இப்படி கொலுவிருந்து வருகின்றார். வருகின்றார். கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தை இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார். 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் ஆமையா தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியும் ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த ஆமையா நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். படைத்தார். நாமலை எல்லாம் ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வேண்டுமென்று ஆண்டவன் நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்து சரி மண் உலகிலே மனிதர்களுக்கு மட்டும்தான் 6 அறிவை கொடுத்தாராம் ஆண்டவை. ஆண்டவன் 4 காலாகப்பட்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவை கொடுத்து கொடுத்து மனிதராகப்பட்ட நமக்குத்தான் 6வது அறிவு பகுத்தறிவை கொடுத்தார். கொடுத்திருக்கிறார். 6 அறிவையும் கொடுத்து 9 தத்துவங்களை படைத்து 3 ஆசைகளையும் கொடுத்தார். என்ன ஆசை இல்ல? மண் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை, அடேங்கப்பா 3 ஆசைகளையும் கொடுத்து கொடுத்து நாமளுக்கெல்லாம் என்சான் உடம்பை கொடுத்தாராம் அந்த இறைவன். இறைவன் கொடுத்திருக்கிறார். என்சான் உடம்புனா ஆ, அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்க்கணுமா, சரி மத்தவங்க கையால அளந்து பார்க்க கூடாது. அவ கூட குறையா இருக்கும். ஆமா, நெட்டையரா இருந்தாலும் குட்டையரா இருந்தாலும் ஆமா அவங்கவங்க கையால அளந்து பார்த்தா 8 சாண்டா இருக்குமா. இருக்கும். அந்த எண்சான் உடம்பை கொடுத்து ஒரே ஒரு சாண்டா நமக்கு வயச்சை கொடுத்திருக்கிறார். ஒரு சான் தான் இந்த கொடுத்தார். ஒரு சான் வயத்துக்கு என்ன இது? நம்ம உலகத்துல என்ன பாடுபட வேண்டி இருக்கு பாத்தீங்களா? கஷ்டம்னா கஷ்டம். இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் சரிதா. காய்ச்சல் அடிச்சாலும் கண்ணு வலிச்சாலும் கால்கை வலித்தாலும் ஆமா என்னவா இருந்தாலும் சரி கண்ணே காந்தனாலும் சரி இந்த ஒரு சான் வயத்துக்கு நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. ஆமையா அப்ப ஆண்டவன் உடம்பெல்லாம் வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. குறிச்சான வயதுக்கு ஆ, காலையில எஞ்சியோட 2 கிளாஸ் காபி, சரி நல்ல 8 மணிக்குள்ள 10-12 இட்லி, சரிதா. ஒரு மத்தியானம் 1 மணிக்கு நல்ல 2 வகை கூட்டோட ஆ, நல்ல சாப்பாடு, சரி எதை போட்டாலும் அத்து போகுது. ஆ, இந்த ஒரு பூமியில விளையக்கூடியது அத்தனையும் இந்த மனிதன் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பூரா அருமானப்பட்டு போகுதா. அப்போ ஆண்டவே என்சான் உடம்பிலே ஒரு சான் வயத்தை கொடுத்து கொடுத்து ஒரு சான் வயத்துக்கு தகுந்த உழைப்பையும் கொடுத்து ஆண்டவன் ஊதியத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் வேற என்ன? ஆண்டவன் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினாரா. ஆஹா பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. சரிதானே. 30 நாளிகைன்னா எத்தனை மணி நேரம்? 30 நாளிகைனா 12 மணி நேரம். 12 மணி நேரம். சரி அப்போ பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை, ஆமையா ஆக மொத்தம் 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். ஆமா 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள், ஒரு பொழுது. ஆமா இப்படியாகவே பகலெல்லாம் உழைப்பை கொடுத்து கொடுத்து இரவெல்லாம் ஆண்டவன் ஓய்வெடுக்கும் உறக்கத்தை கொடுத்தார். கொடுத்திருக்கிறார். படைத்ததோர் மக்களுக்கு என்ன? மரம், செடி, கொடி, ஆ, பயிர், புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆமையா ஆடு, மாடு, கன்றுகாடைகள் அதனையும் படைத்து அதனை படைத்து படைத்ததோர் மக்களுக்கெல்லாம் என்ன செய்கிறார்? பட்டினி இல்லாமல் ஆண்டவன் படி இழக்க வேண்டும் என்று வேண்டுமென்று அவர் எப்படி படி இழந்தார் தெரியுமா? எப்படி? சாமி படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், உலகம் உலகமெல்ல, படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் உலகமெல்ல, பட்டினியும் இல்லாமல் இல்லாமல் அவரும் படி இழக்க வேண்டும் என்று வேண்டுமென்று இந்த ஈரேழு உலகம் எல்லாம் உலகமெல்ல, என்ன உண்ணாமனுக்களுக்கு மனிதர்களுக்கு பகவான் இறை இழக்க வேண்டும் என்று வேண்டுமென்று அவர் ஆதி சக்தி இடமதில
அப்படிப்பட்ட பார்வதி ஆமா சிவபெருமான் வரும்போது என்னய்யா தங்கத்தாம்பலத்திலே பாரிசாத மலர்களை வைத்து ஆஹா கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்காக ஆமையா வழி மீது வெளி வைத்து எதிர்பார்த்திருந்தாளாம் அந்த பார்வதி. ஆஹா அதெல்லாம் பொம்பளை அதெல்லாம் பொம்பளையா? ஆமா ஏன் என்ன உங்களுக்கு என்ன பார்க்கணும்? இல்ல பகவானை பணிவன்போடு அவ வணங்கி இருக்கா. ஆமா வரவேற்று இருக்கா. சரி நம்ம வீட்டுல யாரு வரவேற்கா? அவரு அழகா உலகமெல்லாம் வடியிலக்க போனாரு. பார்வதி எதிர்பார்த்திருந்தா. சரி நீங்க போற போக்குக்கு உங்களுக்கு நல்லா பாப்பா. என்ன நாங்க போற போக்கு எப்படி இருக்கு? நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாப்பிள்ளையா போற, சரி வரும்போது மாப்பிள்ளையா வந்தாத்தனாச்சு. எப்படி வராங்க? போகும்போது வெள்ளை வேட்டி தான், சரிதான் வெள்ளை சட்டை தான். சட்டைதான் அந்த வெள்ளை சட்டையில என்ன 10 ரூபாய வச்சாலும் 20 ரூபா மாதிரி தெரியும். அவ சட்டையினோட வேலை அது. அவ சட்டையோட மகிமை அப்படி. அந்த டெய்லர் தச்சு கொடுத்த சட்டை அப்படி இருக்கு. டெய்லர் தைக்கத்தான் செய்வாரு. சட்டை நல்ல வெள்ளை துணி. ஆமா பிறகு சரிதானே சரி அந்த சட்டையும் போட்டு சரி ஒரு துண்டை தூக்கி தோள்ல போட்டு நெத்தி நிறைய பட்டை அடிச்சு மத்தியில ஒரு செந்தூரை போட்டு வச்சு கழுத்துல ஒரு கொட்டையை ஒண்ணு பாக்குதா புரோக்கர் மாதிரி இருக்கும் பாக்க. ஆமையா ஆமா ஆமா சரி அவர் வீட்டை விட்டு வெளி கிளம்பி போகும்போது அழகா போவாரு. சரிதான் வரும்போது அப்படி வந்தாத்தன ஆச்சு. வரலன்னா அடையாளமே தெரியாது பாத்துக்கோ. எப்படி வருவாரு? என்ன ஒரு 6 7 மணி 8 மணி ஆயிரம் வீட்டுக்கு வர. சரிதானே வாரவரு நல்லா வருவாரா? வரமாட்டாரோ? ஒரு பாட்டிலுக்கு கூட ஒரு பாட்டில போட்டுட்டு சரிதானே 8 அடி ரோட்ட 16 அடி அளப்பாரு. என்ன ரோடு 4 தெரியுது? அப்படியா? நீ கூட ஒரு பாட்டில போட்டு உனக்கு 8 தெரியும். அவயா சர்வே வந்து அளக்கலையா? அவர் அளந்துட்டு தான் போயிருக்காரு. சரி சரி இல்ல அதனால அவர் அளந்துட்டு வருவாரு. அவர் அளந்தது குறனி இவர் அளக்காரு. அவன் சர்வேர் சரியா படிக்கல. சரி இவர் நல்லா படிச்சிருக்காருல. அதனால அப்படி அளக்காரு. வரும்போது சும்மாயா வராரு? எப்படி? அவர் கட்டியிருக்காரு பாரு வேட்டி. ஆமா வேட்டி அவுத்து சரி தலையில தலப்பா கட்டிக்கிடுவாரு. டவுசர் போட்டுட்டாரா? டவுசர் போட்டிருக்காரு. அதனால மானம். அதனால திருவிழா நடக்க முடியல. நடக்க முடியுமா? இது முடியாது. முடியாது. ஆமா வேட்டி அவுத்து தலப்பா கட்டிக்கிடுவாரு. அருளா மனுஷன் மேல போட்டிருக்காரு பாரு மேச்சட்டை. சரி அந்த மேச்சட்டையை கலத்தி 10 ரூபா வச்சாலும் 20 ரூபா தெரியும்னு போட்டு போவாரு. ஆமா அந்த சட்டை அதுக்கு பிறகு ஆவாது. எப்படி இருக்கும்? அந்த சட்டையை அவுத்து சரி அது எதுக்கு ஆ, பக்கத்துல வச்சுக்கிடுவாரு. அது எதுக்கு தெரியுமா? ஏன்? ஒரு பணிவுதான். மழை வந்தாலும் அப்படித்தானே வாராரு. அப்படித்தான் வராரோ? அப்ப என்ன கதைக்கு சொல்ல? என்ன சொல்ல? சட்டையை அவுத்து கக்கத்துல வச்சுக்கிடுவாரு. ஆ, தோல்ல போட்டிருந்தாரு பாரு துண்டு. ஆமா அந்த துண்டை கலத்தி வடிவேலு மாதிரி கையில சுத்தி ஆமா பெரிய வீரம் கணக்க வருவாரு. ஆ, நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு இழுத்துருவாரு. இழுத்துருவார்ல. வீட்டுக்காரிக்கு தெரியுமா? தெரியுமா? பைய வந்துட்டா அன்னைக்கு. ஆமா எமத்துல யாரு நிக்கமோ தெரியலையே என் துன்பத்துல என்ன நிக்குது? அப்படின்னு அந்த அம்மா பதறி பதறி நிப்பா. ஆஹா அப்புறம் உங்களை எதிர்பார்த்து நிப்பாளா? சரிதானே ஆனா ஆண்டவன் பகவான் அப்படி வரல இல்ல. வரல வரல அகிலமெல்லாம் படி இழந்தாரு ஆதிபராசக்தி எதிர்பார்த்து நின்னா. நின்றாள். அந்த காலம் என்ன? ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து சரி அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியும் தூக்கி போட்டு சரிதானே காடுகரைக்கு வேலைக்கு போவாராம். போவாரு. அவர் காட்டுக்கு வேலைக்கு போனாருன்னா என்ன? பேயாமலை பெருமழையில ஆ, வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு 1 கோட்டை வெதப்பாட்டையும் ஒத்தையில வரப்போட்டுவாரு. அவர்லாம் ஆம்பளை. 1 கோட்டை வெதப்பாட்டையும் ஒத்தையில வரப்போட்டுவாருன்னா சரி அவர் வெட்டி எரியும் போது முதுகுல விழுந்திருக்கும் மண் அந்த காலம். ஓஹோ அப்படி அப்படி ஓங்கி வெட்டி எரிவாராம்யா. ஆமையா இப்ப உங்களுக்கு போட்ட மம்பட்டியை புடுங்க பெலம் இல்ல. ஆமா சீத்தவங்க கட்டு போய் அலையுதிய. சரிதானே என்ன செய்ய சொல்ற? அப்போ அப்படி கிடையாது. ஆ, அவர் 1 கோட்டை வெதப்பாட்டையும் ஒத்தையில வரப்போட்டுவாருன்னா சம்பளம் எவ்வளவுங்கய்ய? எவ்வளவு? 1.25 ரூபா. என்ன குறவா இருக்கு? 1.25 ரூபான்னு அப்போ பெரிய துட்டு. அப்படியா? ஆ, ஒரு பக்கம் அரிசி 4 ரூபாய்க்கு வித்துருக்கு. 4 ரூபாய்க்கு வித்துச்சு. சரிதானே அது போகவும் மிச்சம் இருக்கும் காசு. ஆமா இருக்கும்ல. அந்த 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து சரி அந்த ஐயா வீட்டுக்காரி கையில கொடுத்தா கொடுத்தா பெண்ணா பிறந்தவா இனிவா என்னைவா? புருஷன் வரங்குள்ள சரி ஒரு சோறு கறிய பொங்கி ஒரு முட்டைய கிட்டைய அவிச்சு அவிச்சு ஒரு வெண்ணெய் கிண்ணிய போட்டு போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நிப்பாளா. அவன்ல அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நீ கீழே விழுந்துராத. என்ன மயக்க முழுங்கிருவ போலுக்க. இப்படி சிரிச்சானா வீட்டுக்கே வர மாட்டான். இப்படி சிரிச்சு அவர் நினைப்பாரு என்ன? மூதேவி நம்ம போனாலும் முகத்தை ஒரு மாதிரி வச்சிருப்பா. வச்சிருப்பா. அவளுக்கு பேய்க்கு பிடிச்சது ஒழுக்கு பிடிச்சிட்டு போற. அப்படின்னு வீட்டுக்கே வரமாட்டாரு. அப்புறம் இப்படி சிரிச்சா எவன் வருவான்? சிரிச்ச முகம் சீதேவின்னா புன்னகை சிந்தி பல் தெரியாம நிக்கணுமா. உதட்டுக்குள்ள சிரிக்க பார்க்கும்போது அப்படியே லட்சுமி கடாட்சமா தெரியணும். சிரிக்கதும் தெரியக்கூடாது. சிரிக்காம இருக்க கூடாது. இருக்க கூடாது. அப்படி இருக்கணும். சரி சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு சரி ஏயா வாங்க இங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ தேராச்சு. நீங்க அழுத்து உட்கார வேண்டாம். நான் கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க. அப்படியா? அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடணுமா. அதுதானே கேட்டேன். இந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டான்னா எப்படி இருக்கும்?
காட்டுல ஆணை தூக்கி சிமந்த ஆம்பளைக்கு புதுவில சின்ன பூனை தூக்கி விட்டத மாதிரி இருக்குமா. கட்டிய மனைவி கை பட்ட உடனே சரி அவர் களைப்பெல்லாம் தீர்ந்து போகும், தீந்துரும். அப்போ அந்த காலம் அந்த ஆணா பிறந்தவரும் பெண்ணை மதித்தார், பெண் ஆணை மதித்தார். அப்படி இருப்பதனால அந்த அம்மாவும் பணிவிட பார்த்தா அந்த ஐயாவும் உழைச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்ப நீங்க இருப்புக்கு உங்களுக்கு தேய்க்க வேண்டியதுதான் முதுவை. காலையில எரிஞ்சு வேலைக்கு போயிருவேன், போய் 1000 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன். 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு என் கூட வேலை பார்க்க ஆள்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்குவேன். 1000 கடன் வாங்கி 1500 ரூபாய்க்கு குடிப்பேன். எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். சரிதானே? கொண்டாட்டி எப்படி போனானோ பிள்ளை எப்படி போனான்னு நாளைக்கு கறி சட்டி கையுமா அலையும் போது தானே தெரியும். நமக்கு தேவை நம்ம உடல் சொகுசு. அப்படியா? ஆமா, அவளுக்கு ரேஷன் அரிசி இருக்கு, அத பொங்கி சாப்பிட்டுட்டு பொங்கி தோயல் அரிசி சாப்பிடுவா. அப்படியா? அதுக்காக பொண்டாட்டி பிள்ளைக்கு உழைச்சு போடாம பக்கத்து வீட்டுக்காரி சோறு கொடுப்பா. ஆமா, என் குழந்தையா கொடுப்பா நல்லா கொடுப்பா. உனக்கு விளக்கமா மாதிரி அப்படி 1000 ரூபாய்க்கு உழைச்சு 1500 ரூபாய்க்கு குடிச்சா குடும்பம் வழங்குமா? குடும்பம் வராதுல, வழங்காது. ஆனா ஆதிபராசக்தி ஆண்டவே சிவபெருமானை எதிர்பார்த்து பராசக்தியானவள் எப்படி இருந்தா தெரியுமா? அவ படியளந்த பகவானுக்கு பாலும் பழம் கொடுப்பா. ஆண்டவனை வரவழைத்து ஆமாவோடு பழக போட்டு ஆண்டவனை நிக்க சொல்லி பாதம் தொட்டு கலகுவாளா, பாரி சாதம் போடுவாள். படியளந்த பகவானுக்கு பாத பூஜை முடிப்பா, பணிவிடையும் செய்யுவாள். கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுப்பாளா, இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பாள். உண்ணுங்களை உண்ணுமென்று உபசரித்த பார்வதி அரண்டுங்கள் அரண்டுமென்று அந்த ஆண்டவன் உபசரித்தார். அரண்டுங்கள் அரண்டுமென்று அங்கே கலைப்பார் இளைப்பார் கையில இருக்கும் போது ஆண்டவனுக்கு ஆதிபராசக்தியான பார்வதி ஆமையோடு பலகை போட்டு அரணாரை அதிலே நிற்க சொல்லி பாதம் தொட்டு கழுகி பாரிசாத மலர்களை போட்டு முதலாவது பாத பூஜை முடித்தால் அப்புறம் பணிவிடைகளை செய்தார். கலைத்த பகவானுக்கு கலைப்பாரு அருந்துங்கள் அருந்தும் என்ற ஆதிபராசக்தி உபசரித்து இரு பேர்களும் இப்படி இன்பமாகவே இருக்கும் போது அருநாள் பொழுது விடிந்தது. பார்வதி பகவானை கூப்பிட்டாள். ஆண்டவா பரம்பொருளே, என்றைக்கும் உங்களிடத்திலே நான் எதை பத்தியும் கேட்டது இல்லை, ஆனா இன்னைக்கு உங்களிடத்திலே இந்த பார்வதிக்கு ஒரு தத்துவம் தெரிந்தாக வேண்டும். நீங்க உலகமெல்லாம் படியிழக்க போறீங்களே, அப்ப உலகமெல்லாம் நீங்க படியிழக்க போகும்போது உலகத்து மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? என்ன உலகத்துல மக்களுக்கு பூரா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தான் படி அளக்க. அப்படி உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய ஆண்டவே நான் தான் பார்வதி. அப்போ உலக மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? பகவானை தான் வணங்குவாங்க. அம்மா பார்வதி, உலகத்தை நான் தான் படைத்தேன், நான் தான் படி அளக்கிறேன், மக்கள் எல்லாம் என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள். உலகத்துக்கு கடவுளாக இருக்கும் என் மீது உனக்கு என்ன சந்தேகம்? அப்படி என்ன உனக்கு சந்தேகம்? நான் 10 பொருளுக்கும் அர்த்தமா இருந்து பாதுகாத்து வருகிறேனே பார்வதி, என் மீதா உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. ஆண்டவா பரம்பொருளே, 10 பொருளுக்கும் அர்த்தம் என்று சொன்னா என்ன? என்ன தெரியுமா? தாயே ஒன்று ஒன்றாண்டி சிவ உடையவன் உணர்ந்தாண்டி, இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரன் உணர்ந்தாண்டி, தாயே மூணு மூணாண்டி முக்கண்ணன் உணர்ந்தாண்டி, எம்மா நாலு நாலாண்டி நான்கு வேதங்கள் உணர்ந்தாண்டி, தாயே ஐந்து நல்ல ஐந்தாண்டி ஐந்தாண்டி ஐந்தாண்டி, 5 பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, 5 பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, தாயே 6 ஆறாண்டி 6 சாஸ்திரம் உணர்ந்தாண்டி,
தாயே 9 9 ஆண்டி நமக்கு ரகம். ஆ, 10 நல்ல 10 நல்ல 10 நல்ல பத்தாண்டி 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 பகவானு நான் தாண்டி படியளக்கும் பகவானு நான் தாண்டி. நானும் அசைந்தால் அசையும் அம்மா, அசைந்தால் அசையும் அம்மா, அகில இந்த உலகமே நான் அகண்ட நகலும் அம்மா, நான் படைத்த உலகமே ஏடி அம்மா பார்வதி, இரவும் நான் தான் பகலும் நான், இருளும் நான் தான் வலியும் நான். அடியே பார்வதி, நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகம் எல்லாம், இரவும் நான் தான் பகலும் நான் தான், இருளும் நான் தான் ஒளியும் நான் தான், பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் பார்வதி. 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் அம்மா. அப்படி இருக்க இந்த ஆண்டவன் மீது உனக்கு என்ன சந்தேகம்? ஆண்டவா பரம்பொருளே, அப்படி 10 பொருளுக்கும் அழகாக இருந்து பார் உலக மக்களை எல்லாம் படைத்து காத்து ரசித்து வருகிறேன். அப்பேற்பட்ட கடவுளாகப்பட்ட தாங்கள் எனக்கு தெரியாமல் காலையிலையும் மாலையிலையும் யாரோ 2 பேர்களை நீர் வணங்கி வருகின்றேன். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் தாங்கள் அவர்களை வணங்கி வர வேண்டும்? எம்மா பார்வதி, இதைத்தான் என்னிடத்திலே கேட்டாயா? ஆமாண்டவா. அம்மா பார்வதி, உலகத்தை ஆண்டவே நாம் படைத்திருந்தாலும் படைத்த உலகத்திலே காலையிலையும் மாலையிலையும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன், சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்திற்கும் ஒளி கிடைக்குமா? ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் ஆண்டவன் நான் பாவித்து வருகிறேன். அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? ஆண்டவன் கிட்ட எடப்பாக வரம் வாங்கியிருக்கோம். சிவன் உடம்பிலே சக்திக்கு சரிபாதி பங்கு உண்டு. அப்போ வலது கண் சூரியன் ஆண்டவனா இருந்தா இடது கண் சந்திரன் பார்வதி நானாகத்தானே இருக்கணும். ஆகையினால் இந்த ஆண்டவனை நாமல் பரிசோதித்து பார்க்க வேணும் என்று அந்த ஆதிசக்தியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா?